அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவுடைய பொதுக்கூட்டத்திற்கு ஒரு நபருக்கு 300 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின காரணத்தினால அந்த பகுதியில் இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சேரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு. பொதுவாகவே திமுக, அதிமுக, பாஜக இது போன்ற கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் அனைத்திற்குமே வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நபருக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு பிரியாணியோ இல்லது கோட்டர் கோழி பிரியாணி இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்து மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொதுக்கூட்டத்தில் பாதிலே எழுந்து போற மாதிரியான வீடியோக்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பாதிலே எழுந்து போறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா, ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னும், ரொம்ப நேரத்துக்கு மேல உட்கார முடியல அப்படின்னும், வந்திருக்கக்கூடிய ஜனங்களே இவங்க திட்டுறாங்க அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து எழுந்து போன மக்களிடம் நிறைய நேர்காணல பார்த்தீங்கன்னா மக்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் மட்டும் தான் நம்மளால 1 மணி நேரம் கூட உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னும், மிச்சம் எந்த அரசியல்வாதியுமே பேசுறது அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்றத மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி ஊடகங்கள் இடத்துலையும் மைக்ல சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் சென்னை வேளச்சேரி பகுதியில் திமுகவுடைய பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. எப்படிடா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு யூடியூப் சேனலாக பார்த்தீங்கன்னா மக்களிடையே கேட்டபோது தான் ஒரு நபருக்கு 300லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றத மக்கள் ரொம்ப வெளிப்படையாகவும் அதுவும் நகைச்சுவையாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்துடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு நாற்காலியை தூக்கிட்டு போன ஒரு வீடியோ இணையத்தில் ரொம்ப வைரலாக மாறி, இதற்கு பின்னணியில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த பகுதியில் இருந்த திமுகவுடைய எம்எல்ஏவும் கவுன்சிலரும் இந்த மக்களுக்கு தரேன்னு சொன்ன தொகையை தராம போன காரணத்தினால ஆளுக்கு ஒரு நாற்காலியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் நேற்று தினம் இணையத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்கு. காசுக்காக மட்டும்தான் உங்களுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்க வராங்க அப்படின்னும் போது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க மேல எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிய வருது. இப்படி இருக்கும்போது அவங்க பணமும் தரல அப்படின்னும் போது ரொம்பவே கடுப்புல பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. மேலும் இந்த மாதிரி வெளிவராத நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.